குரு ஆஸ்ட்ரேலியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் 11 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை வரைக்கான மேஷ ராசிக்கான வார ராசி பலன். இந்த அடிப்படையில் உங்கள் ராசிநாதன் மற்றும் அந்த ராசி கட்டத்தில் 12 ராசிகளின் கட்டத்தில் என்னென்ன நட்சத்திரன்றதை முதல்ல சொல்லிடுறேன். உங்கள் ராசி மேஷ ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல குரு புனர்பூச நட்சத்திரத்தில் வக்ரநிலையில் இருக்கின்றது. 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் கேது மக நட்சத்திரத்தில் இருக்கின்றது. அப்புறம் துலா ராசியில் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் தேய்பிரை சிந்தனையாக குருவி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் 6, 7 தேதியெல்லாம் அது விருச்சிக ராசிக்கு செல்கின்றது. அது உங்கள் வீட்டிலேருந்து மேஷ ராசியிலேருந்து 8ஆம் வீடு. அன்றைய 6, 7 தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் 8, 9, 10 9ஆம் வீடான தனுசு ராசிக்கு செல்கின்றது. 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார இறுதியில் மகர ராசி செல்கின்றது. சந்திரன் பயணிக்கும் ராசிகளை அடிப்படை கொண்டு தான் அன்றைய வாரத்துக்கான ராசி பலன் அமையும். இது 4 ராசியை கடந்து செல்கின்றது. இதுக்கு அடுத்து 11ஆம் இடத்துல புதன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து ராகுவுடன் இணைந்திருக்கு. ராகு சதய நட்சத்திரம் இருக்குது, அதோடைய சொந்த நட்சத்திரம். அப்புறம் 12ஆம் வீடு, உங்கள் வீட்டில் 12ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் கூட்டு கிரகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனே 12ஆம் வீட்டில் தான் இருக்கா, மீனத்தில். அது உத்திரட்டாதி ஆரம்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் வார இதில் உத்திரட்டாதி சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் செல்கின்றது. சனி அதோடைய சொந்த நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கும். சூரியன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கின்றது, புதன் ரேவதி நட்சத்திரத்தில். இது 3 கிரகம் கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால, அது விரைஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கான பலன்கள் எப்படின்றத நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு காணொலியை ஷேர் செய்யுங்கள். இந்த வாரத்தின் போது பொதுவான பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசியிலே சுக்கிரன் முதல் 2 நாள் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். அது அப்புறம் சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துக்கு தான் செல்கின்றது. உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருக்குது. அதனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விதம் மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அது 7ஆம் பார்வையாக அது இன்னொரு வீடான துலாத்தை பார்க்கிறது. அதனால் கணவன் மன மகிழ்ச்சி, காதல் காதல் உறவுகளும் நல்லாவே இருக்கும். நண்பர்களுடைய பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள உள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது அடுத்து 3ஆம் இடத்துல மிதுனத்தில் குரு புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து அது 7ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக துலா ராசியும் பார்க்குது. 7ஆம் பார்வையாக சொந்த வீட்டை பார்க்குது. 9ஆம் பார்வை கும்பத்தை பார்க்குது. இந்த குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னரு அண்ட் தென் உங்களுடைய தொழில், உங்களுடைய இன்கம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு முன்னேற்றம் காண்பதாக தான் இருக்கும். இருந்தும் 12ஆம் வீட்டில் விரைஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சனி அந்த 3 கிரகங்கள் கூட்டு கிரகமாக இருந்து அது சனி 3ஆம் பார்வை ரிஷப பார்க்குது, 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குது, 10ஆம் பார்வை தனுசு பார்க்கறதுனால அது 3 கிரகம் ஒன்றா இருந்து அது விரயஸ்தானத்தில் இருப்பதால், விரைய மோட்சஸ்தானத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். அது மருத்துவம் சார்ந்த செலவுகளாக இருக்கலாம், ட்ராவல் பயணம் சார்ந்த செலவுகளாக இருக்கும், உடல்நிலையில் ஒரு தோய்வு, மனம் சார்ந்த தோய்வு இதெல்லாம் உண்டாகும். இது ஒரு பொதுவானது பலன் தான். அது 3 கிரகம் பொதுவான பார்வை இருக்குது. 7ஆம் பார்வை அது கன்னியை பார்ப்பது நோய் எதிரிகள் ஸ்தானம், உங்களுடைய மேஷராசியிலிருந்து 6ஆம் வீடு. அதனால் செய்யும் வேலையில் ஒரு விதமான அழுத்தத்தை உணர்வீர்கள். போட்டிகள், ஒரு விதமான எதிர்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் மேலோங்கும். ஆனால் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இதில் அது கூட்டுக்கிரமாக இருந்து செவ்வாய் 4ஆம் பார்வை 7ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் 4ஆம் பார்வையாக மிதுனத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னியும், 8ஆம் பார்வையை துலாத்தையும் பார்க்குது. இதோடு சேர்ந்து சனியும் 3ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் வீட்டையும் பார்க்குது. 7ஆம் பார்வையை கன்னியை பார்க்குது. 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குது. அது தனுசை பார்க்கு சனி 10ஆம் பார்வை தனுசை பார்க்குது. உங்களுக்கு 9ஆம் வீடு. இதனால் இந்த வீடுங்கள்லாம் பாதிப்புக்கு உள்ளாகதாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்து சிம்மத்தில் கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு விதம் முதலீடுகள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தும் உங்கள் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டில் ராகு புதன் இணைவு கும்பத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதமான வருமான வாய்ப்புகளை உருவாக்கும், அதிகரிக்கும். ஏன்னா அது லாபஸ்தானம் என்பதனால். ஏன்னா குருவுக்கும் இது ராகுக்கும் புதனுக்கும் ஒரு நட்பு இருந்து அது ராகுடன் சேர்ந்து புதன் 5ஆம் பார்வையாக சிம்மத்தில் இருக்க கேது பார்க்குது. அது உங்களுக்கு 5ஆம் வீடு. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு இன்டர் கனெக்ஷன் இருந்துட்டு தான் அந்த நிலை சார்ந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில் உங்களுடைய தொழில், செய்யும் வேலை இதெல்லாம் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, இந்த 3 கிரகம் கூட்டு கிரகம் 12ல் இருந்து அது 7ஆம் பார்வையாக பார்க்கறது, அது உடல் ரீதியான ஒரு அழுத்தத்தையும் கண்டிப்பாக கூட வேலை செய்கிறவங்ககிட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு மோதல் இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தும் குரு 5ஆம் பார்வை துலாத்தை பார்க்குது. 9ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பதனால ஒரு விதமான உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி காண்பீர்கள். வியாபாரிகளுக்கு 11ஆம் வீட்டில் புதன் ராகு
இணைவாக இருக்கிறது வந்து எதிர்பாராத ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து 6-7 தேதி வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் அன்னைக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். 8-9-10 தேதியெல்லாம் வந்து சந்திரன் வந்து தனுசு ராசியில் இருக்கிறதுனால தொழில் விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான முடிவு வந்து எடுக்க வந்து ஏற்ற நாளாக இருக்கும். அதனால் இந்த வாரம் செய்யும் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை ஓரளவுக்கு நடுநிலை போக்கொண்டு தான் இருக்கும். இதை அடுத்து உங்களுடைய பொருளாதாரம் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா, 12ல் அந்த 3 கிரகம் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து சனியுடன் பகை கிரகத்தோட இருக்கிறதுனால அது மருத்துவம் சார்ந்த செலவுகள், ஒரு பயணம் சார்ந்த டிராவல் பண்ணுற செலவு, வீட்டு விசேஷங்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற செலவு இதெல்லாம் ஏற்படும். இருந்த வந்து 11ஆம் லாபஸ்தானத்தில் வந்து வீடு ராகுவும் புதனும் இணைந்திருப்பது, 2வது வந்து குருவுடைய பார்வையும் வந்து 9ஆம் பார்வையாக வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத வருமானம், பழைய கடன் பாக்கி இருந்தால் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி சுக்கிரன் உங்கள் வீட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஆடம்பர பொருள் சேர்க்கையெல்லாம் வந்து ஒரு விதமான ஊக்குவிக்கிறதா இருக்கும். ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் வந்து ஒரு உங்களுக்கு சுக்கிரன் வந்து ஆதரவு தருவதாக தான் இருக்கும். அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னரோட அந்த பொருளாதார நிலை கொஞ்சம் மேம்படும். ஏன்னா துலாத்திலிருந்து இது சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக துலாத்து பார்க்குது. உங்கள் ராசியிலேருந்து பார்த்தா 7ஆம் வீடு, கணவன் மனைவி குறிக்கிற வீடு, காதலுங்க உறவுலாம் நல்லா இருக்கும். பொருளாதார நிலை இந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னா துலாத்திலே அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்திரன் இருக்கிறது, குருவும் வந்து 5ஆம் பார்வையை பார்க்குறது, நிதி சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமுன்மை எடுத்து செயல்படுங்கள். அன்றைய ஒரு நாள் தான் இது இப்படி பொருளாதாரம் சார்ந்த நிலை இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட உடல் நலன் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, 12ஆம் வீட்டில் வந்து அந்த 3 கிரகங்கள் இருப்பது தான் பெரியது. ஏன்னா உங்கள் ராசிநாதனே வந்து அதில் இருப்பதால் கண் தொடர்புடைய இது கால் பிரச்சனை, நரம்பு தொடர்புன சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதுதாண்டி இந்த 3 கிரகங்கள் வந்து 7ஆம் பார்வையாக அவங்க 6ஆம் வீட்டை ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கறதுனால ஒரு விதமாக மனக்கவலைகள் அதிகரிக்கும். மனக்கவலை உடல்நல சார்ந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகும். ஏற்கனவே நாள்பட்ட பிரச்சனை இருந்தால் அது கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் ஓய்வு கிடைத்தால் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். கேது வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்கள் விஷயத்துலேயே வந்து ஒரு சின்ன உடல்நல குறைபாடுகளும் உண்டாகலாம். அது உங்கள் மனக்கவலை உண்டாகிட்டு உடல் நலத்தையும் சிறிதளவுக்கு பாதிக்கும். அது தாண்டி 6-7 தேதியில் சந்திராசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓய்வு தேவை. அப்புறம் 8-9 தேதியெல்லாம் செல்லும் போது சுபஸ்தானமாக இருக்கிறதுனால குருவுடைய 9ஆம் பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு முன்னேற்றம் காணும். வார இறுதியில் நீங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் மேம்படுவீர்கள். இதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களுடைய திருமண வாழ்க்கை உறவுகள் எப்படி இருக்குன்னா, சுக்கிரன் வந்து திருமண வாழ்க்கையை சுக்கிரன் தானே, அது வந்து உங்கள் வீட்டிலே உட்காந்துருக்குது. மேஷத்தில் இருந்து அது 7ஆம் பார்வையாக உங்கள் பார்ட்னருடைய இடத்து 7ஆம் பார்வையாக துலாத்து அது இன்னொரு வீட்டை பார்க்கறதுனால ஒரு சிறப்பு தான் இது. அதனால் காதல் ஒரு திருமண வாழ்க்கை புதிதாக கல்யாணம் ஆனவங்கள ஒரு இனிமையான இதுதான். அதை தாண்டி இப்படி சுக்கிரன் 7ஆம் பார்வை பார்க்குதுன்னா 12ல் இருக்க செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக அதே துலாத்தை பார்க்கின்றது. இதனால ஒரு கான்ஃப்ளிக்டும் உண்டாகும். ஒரு சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அந்த திருமண பந்தத்தில் ஒரு நெருக்கம் வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன வார்த்தை முதல்ல உண்டாகும். அது தாண்டி 5ஆம் பார்வையாக குருவுடைய பார்வை இருக்குது, அது 7ஆம் பார்வையாக தனுசு பார்வை. இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஒரு கலவையாக தான் நம்ம பலன்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அந்த 7ஆம் பார்வை பார்த்து உறவுகளை ஒரு விதமாக வலுப்படுத்தும். இந்த 5ஆம் தேதி சந்திரன் வந்து துலாத்தில் இருக்கும்போது உறவுகளை கொஞ்சம் வலுப்படுத்தி மேம்படுத்தும். இந்த 6-7 தேதி தான் உங்கள் உடல்நலம் சார்ந்த ஒரு விதமாக தோய்வு இருக்கிறதுனால அன்றைக்கி ஒரு மாதிரி 8-9 தேதி 10-11 ஓரளவு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அப்புறம் கல்வி சார்ந்த விஷயங்கள், உங்களோட ட்ராவல் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, இந்த 9ஆம் வீட்டில் வந்து குருவுடைய பார்வை இருக்குது, அதோடு சேர்ந்த சனியின் பார்வையும் இருக்குது. அதாவது குருவுடைய பார்வை 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குது, 10ஆம் பார்வையாக வந்து சனி வந்து தனுசை பார்க்குது. குரு 9ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கும் புதனையும் ராகுவையும் பார்ப்பதால் உங்களுடைய டிராவல் சார்ந்த விஷயங்கள்லாம் பயணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இந்த 12ஆம் வீட்டில் 3 கிரகம் ஒரு விதமான டெம்டேஷன் அழுத்தத்தில் வந்து வெளிநாட்டு அல்லது தொழில் சார்ந்த பயணங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏன்னா சனி 10ஆம் பார்வையாக அவங்க 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த தொழில் சார்ந்த பயணங்கள் வந்து நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கும்போது சந்திரன் வந்து அந்தந்த நாளில் பயணிக்கு பார்த்தீங்களா, அந்த நாள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன், இது மட்டும் நீங்கள் கவனம் வைத்துக்கொள்ளுங்கள். சந்திரன் வந்து 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து துளாராசியில் இருக்கிறதுனால முக்கியமாக வந்து உறவு சார்ந்த தனிப்பட்ட மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உயர்வடையும். அப்புறம் அந்த 6-7 தேதியெல்லாம் பார்த்தா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதி மற்றும் உடல் நலத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் வச்சுக்கணும். பணம் பரிவர்த்தனை சார்ந்த விஷயம், ஹெல்த்தில் முக்கியமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து சந்திரன் வந்து 8-9-10 தேதியில் வந்து தனுசு ராசியில் பயணிக்கிறதுனால, ஏன்னா தேய்பிறை சந்திரனாக இருக்குது, வளர்பிறை அதோட பிரச்சனை இல்லை. அப்போ 9ஆம் வீட்டில் சந்திரன் பயணிக்கும் போது தொழில் மற்றும் ஒரு விதமாக அதிர்ஷ்டத்தில் உங்களுக்கு ஒரு விதமாக சாதகம் ஏற்படுவதாக இருக்கும். அப்புறமா கடைசியாக வார இறுதியில் 11ஆம் தேதி மகராசியில் பயணிக்கும் போது உங்களுடைய வீடு மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். இது வரைக்கும் சொன்ன பலன்களை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும்
ஒருங்கிணைத்து சொல்லணும்னா 12ஆம் வீட்டினுடைய தனக்கு 3 கிரகத்துக்கு கூட்டு கிரகத்தின் ஒரு விதமாக அழுத்தத்தினால செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தி உடல் நலத்தை நீ கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி குரு மற்றும் சுக்கிரனுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறதுனால அதை சார்ந்த துறைகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அதனால் அது சொல்லப்பட்ட விஷயங்களை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். அதன்படி உங்களுடைய நிலையை வந்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சாதக பாதகளை கவனித்து இந்த வாரத்தின் நாட்களை வந்து சிறப்பாக கடந்து செல்லுங்கள். ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்து வாருங்கள். தேவையான தூக்கம், உடல் நலன் சார்ந்த பயிற்சிகள் செய்து இந்த வாரத்தின் இனிமையான நினைவுகளுடன் கடந்து செல்லுங்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இந்த காணொலி வந்து உங்கள் நண்பர் மற்றும் உறவினர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.